43வது ശ്ലോകം. മരീചിഹി അത്രി അങ്കിരസൗ. മരീചി അത്രി അങ്കിരസൗ പുലസ്ത്യഃ പുലഹഃ ക്രതുഃ. ഭൃഗുഃ വസിഷ്ഠ ഇതി ഏതേ. മത് അന്താഃ ബ്രഹ്മവാദിനഃ. മരീചിരത്ര്യങ്കിരസൗ പുലസ്ത്യ പുലഃ ക്രതു. ഭൃഗുർവസിഷ്ഠ ഇത്യേതേ മദന്താ ബ്രഹ്മവാദിനാ. மரீஜி மரீஜி அப்படிங்கிற மகர்ஷி, அத்ரி அத்ரி மகர்ஷி, அங்கிரஸ் அங்கிரஸ் மகர்ஷி, புலஸ்தியன் புலஸ்தியஹா புலஸ்தியன் அப்படிங்கிற மகர்ஷி, புலஹா புலஹன் அப்படிங்கிற மகர்ஷி, கிருது கிருது அப்படிங்கிற மகர்ஷி, பிருகு அப்படிங்கிற மகர்ஷி, வசிஷ்டன் அப்படிங்கிற மகர்ஷி, இப்படியெல்லாம் இருக்கிற என்ன மாதிரி இருக்கிறவா. இது ஏதே மத் அந்தா, இப்படியெல்லாம் இருக்கிற என்ன மாதிரி இருக்கிறவா. பிரம்மவாதினஹ, வேதசாஸ்திர நிபுணர்களாயிருக்கிற, தபசு வித்யை இதனாலையெல்லாம் நிபுணர்களாயிருக்கிற சிரேஷ்டர்களான பிரம்மபுத்திரர்களாக்கும். நான் உൾപ്പെടെ இவாள் எல்லாரும் பிரம்மாவோடு புத்திரர்களாக்கும். பிரம்மாவோடு புத்திரர்கள் ஆரெல்லாம் ஆக்கும் அப்படின்னாக்கும் இப்ப நம்ம பார்த்தது. നാൽപ്പത്തിനാലാவது ശ്ലോകം. അദ്യ അഭി വാചസ്പതയഃ തപോ വിദ്യാ സമാധിഭിഃ പശ്യന്തഃ അഭി ന പശ്യന്തി പശ്യന്തം പരമേശ്വരം. അദ്യാഭി വാചസ്പതയസ്തപോ വിദ്യാ സമാധിഭിഃ പശ്യന്തോപി ന പശ്യന്തി പശ്യന്തം പരമേശ്വരം. தபசு வித்யை சமாதி இதனாலையெல்லாம் தத்துவங்களை எடுத்து சொல்றதுக்கு சாமர்த்தியமானவா. அப்படி இருக்கிறவா கூடியும் பாகவத மகாத்மியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. பகவத் தத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு தெரியும். இருந்தா கூடியும் பகவானோட மகத்துவம் எத்தனையாக்கும் அப்படின்னு பூர்ணமாயிட்டு ஆருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் சாதிச்சிட்டில்லை அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். நான் உள்பட இருக்கிற எல்லா பிரம்மபுத்திரர்களும் அதே மாதிரி பிரம்மாவுக்கும் என்னோடு அண்ணாக்களுக்கும் எனக்குமே வாஜஸ்பதயா பகவத் தத்துவங்களை நன்னா வர்ணிக்கிறதுக்கு திராணி இருக்கு எங்களுக்கெல்லாம்னா கூடியும். அத்ய அபி இப்ப கூடியும் எல்லாரும் தபஹா தபசு வித்யா ஆத்ம வித்யை அப்படிங்கிற உபாசனை சமாதிபிகி சமாதி இதனாலே எல்லாம் பஷ்யந்தஹா அபி பகவத் தத்துவங்களை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான சாமர்த்தியம் எங்களுக்கெல்லாம் இருக்குன்னா கூடியும். பஷ்யந்தம் சாட்சி ரூபத்துல
பரமேஸ்வரம் நம்மளோட ஹிருதய குகையில இருக்கிற பரம்பொருளை ந பஷ்யந்தி, காணறதுக்கு சாதிக்கிறதுக்கு இல்லை. பாகவத மகாத்மியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு, അതാണത് ഭഗവത് മഹാത്മ്യം. ഭഗവാനും ഭാഗവതവും ഒന്നാക്കും. അപ്പൊ ഭഗവത് മഹാത്മ്യം தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்சமெல்லாம் அதுக்கு சாதிச்சதுன்னா கூடியும் பகவானோட மகத்துவம் எത്രയാക്കും அப்படின்னு பூர்ணமாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மாவுக்கும் சாதிச்சிட்டில்லை, பிரம்மபுத்திரர்களான எங்களுக்கும் இதுவரைக்கும் சாதிச்சிட்டில்லை. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளோட மகத்துவம் எത്രയാக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தேவதைகளுக்கு கூடியும் சாதிச்சிட்டில்லை. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற ഋഷിகளுக்கும் சாதிச்சிட்டில்லை, பிரம்மாவுக்கும் சாதிக்கலை. பரபிரம்மத்தோட சக்தி பூர்ணமாயிட்டு தெரியறதுக்கு அந்த பரமேஷ்டிக்கு கூடியும் சாதிக்கலை. இந்திரியங்களால பிரகிருதி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியங்களால சாதிக்காது. நன்னா வர்ணிக்கிறதுக்கு திராணி இருக்குன்னா கூடியும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியை வர்ணிக்கிறதுக்கு வாக்குகளுக்கு சாத்தியமில்லை. வாக்குகள் அங்க மௌனமாயிடும், பேச முடியாம ஸ்டாச்சு மாதிரி ஆயிடும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்தானத்தை வர்ணிக்க முடியாம நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுகிட்ட சொல்லறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இந்த தத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டின ஒரு விஷயமாக்கும். ഇത്രയുമാക്കും ഭഗവത് തത്വം, ഇതാക്കും ഭഗവാനോട് ഗുണം, ഇതാക്കും ഭഗവാനോട് രൂപം. இப்படின்னு ஆருக்கும் சொல்லறதுக்கு சாதிக்காது, அவளுக்கு ஆருக்கும் சொல்லறதுக்கு தெரியாது. இதுவரைக்கும் பகவானோட மகத்துவம் தெரிஞ்சவா ஆரும் இல்லை, இப்பவும் இல்லை, இனியும் இருக்க மாட்டா. பகவத் மகிமைய எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு ஆருக்கும் இதுவரைக்கும் சாதிச்சிட்டில்லை. இந்த பூமியில இருக்கிற எல்லா மண்தெரிகளையும் எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. அதனால இருந்தா கூட சத்தியான்வேஷனம் செஞ்சுட்டேதான் எல்லாரும் இருக்கோம். பரம்பொருளை இதாக்கும் பரம்பொருள் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வஸ்துவும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இல்லை. பரம்பொருளுக்கு துல்லியம் பரம்பொருள் மட்டும்தான் உள்ளது. இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத சக்தியாக்கும் பரபிரம்ம சத்தியம். നാൽപ്പത്തിയഞ്ചാമത് ശ്ലോകം. ശബ്ദബ്രഹ്മണി ദുഷ്പാരേ ചരന്ത ഉരുവിസ്തരേ മന്ത്രലിംഗൈഃ വ്യവച്ഛിന്നം ഭജന്തഃ ന വിദുഃ പരം. ശബ്ദബ്രഹ്മണി ദുഷ്പാരേ ചരന്ത ഉരുവിസ്തരേ മന്ത്രലിംഗൈർവ്യവച്ഛിന്നം ഭജന്തോ ന വിദുഃ പരം. அதிவிஸ்திருதமான வேதத்துல முழுகினவா, இந்திராதி தேவர்களை ஆராதிக்கிறவா, இப்படியெல்லாம் இருக்கிற ஜனங்கள் சாட்சால் பரம்பொருள் ஆராக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. சிரேஷ்டர்களான ஜனங்கள் எல்லாம் உருவிஸ்தரே, ரொம்ப மகிமை இருக்கிற, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியா எக்ஸ்பிளைன் செய்யப்பட்டிருக்கிற சப்த பிரம்மணி வேத சாஸ்திரங்களில சரந்தா முழுகி பிரயாணம் செய்யறவாளாக்கும்.
துஷ்பாரே சம்சார கடலை கடக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான மோட்ச சௌக்கியம் கிடைக்கிறதுக்கு, மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக்கும். அது கிடைக்கிறதுக்கு ஆக்ரஹிக்காதவாளாக்கும். பிரகிருதிக்குள்ள இருக்கிற விஷயங்களில் ஆக்ரஹம் அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு உண்டாயிண்டே இருக்கு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அது அவளுக்கு அதனால நடந்துட்டே இருக்கு. துஷ்பாரே பிரபஞ்சத்தை கடக்கிறதுக்கு, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த மோட்ச சௌக்கியம் கிடைக்கிறதுக்கு அவ முயற்சி பண்றதே இல்லை. வேத சாஸ்திரங்களில் அவளோட மனசு இப்படி முழுகி பிரயாணம் பண்றது. மந்திரலிங்கைகி மந்திரங்களா இருக்கிற பரம்பொருளோடு சரீர பாகங்கள். மந்திரம் அப்படிங்கிறது பகவானோடு சரீரத்தோடு அவயவங்களாக்கும். அந்த பரம்பொருளோடு லட்சணங்களை வேத மந்திரங்களால வியவச்சின்னம் கிளியராயிட்டு சொல்லப்படுறது. பரம்பொருளை பஜந்தகா பஜிக்கிறவாளாக்கும் அவ இருந்தா கொடியம். வேத மந்திரங்களால பகவான ஸ்துதிக்கெல்லாம் சேரா இருந்தா கொடியும். ந விதுஹு அந்த பரம்பொருளை அவ தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதி விஸ்திருதமான வேதத்துல முழுகிண்டு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற தெய்வங்களான இந்திராதி தேவர்களை ஆராதிச்சுண்டு அது வேணும் இது வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட கோரிக்கைகளை வச்சுண்டு இந்த பிரகிருதி சுகங்களுக்காயிட்டு பல ஆக்ரகங்களும் நடக்கிறதுக்காயிட்டு பகவானை கூப்பிட்டு அது வேணுமே இது வேணுமே அப்படின்னு கேட்டுண்டு அவ வாழறா. அப்படி இருக்கிறவாளுக்கு பகவானோடு சரீர அங்கங்களா இருக்கிற மந்திரங்கள் உச்சாரணம் பண்றதுக்கு நன்னா தெரியும். வேத மந்திரங்களை நன்னா படிச்சு வச்சுருக்கா. இருந்தா கூட அந்த வேத மந்திரங்களை உபயோகிச்சு பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ முயற்சி பண்றதில்லை. அந்த வேத மந்திரங்களை உபயோகிச்சு அது வேணும் இது வேணும் பகவானே அப்படின்னு பகவான்கிட்ட பலவித கோரிக்கைகளை வச்சுண்டு ஆராதிக்கிறான். அப்படி இருக்கிற ஜனங்கள் சாட்சால் பரம்பொருள் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி கூடியும் பண்றதில்லை. நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம். யதா யம் அனுகிருஹ்ணாதி பகவான் ஆத்மபாவிதः சஹ ஜஹாதி மதிம் லோகே வேதே ச பரிநிஷ்டிதாம். யதாயம் அனுகிருஹ்ணாதி பகவானாத்மபாவிதா சஜஹாதிமதிம் லோகே வேதே ச பரிநிஷ்டிதாம். பகவான் ஆரோடு ஹிருதயத்தில் வசிச்சுண்டு அனுகிரகிக்கிறாரோ அப்படி அனுகிரகிக்கிறவா, அப்படி பகவான் அனுகிரகிக்கிற அந்த ஜீவாத்மா குடிகொள்ளற சரீரத்தில் இருக்கிறவன் இந்த பிரபஞ்ச சௌக்கியத்தை அதே மாதிரி வேத மந்திரங்களால பகவான் கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு விஷயத்தை கைவிடுவேன். லௌகீகமான சுகங்களுக்கு ஆயிட்டு பலவிதமான சொகுசு வாழ்க்கைக்கு ஆயிட்டு பகவான் கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு
நம்பிக்கை வச்சுண்டு கேட்குற விஷயத்தை கைவிடுவன். காரணம், இந்த பிரகிருதி அப்படிங்கிறது அழியக்கூடின ஒன்னாக்கும் அப்படின்னு பகவான் அந்த ஜீவாத்மாவுக்கு உணர்த்துவர். அதனாலேயே பிரகிருதி விஷயங்கள் கிட்ட இருக்கிற தாற்பயம் இல்லாம போகும். பகவான் ஆரோடு ஹிருதயத்திலேயாக்குமோ வசிச்சு அனுகிரகிக்கிறது. அந்த ஜீவாத்மா குடிகொள்ளற மனுஷ சரீரம் லௌகீகവും வைதிகവുமான நம்பிக்கையை வெடிஞ்சு பரமாத்மாவில பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறவராயிட்டு மாறுவர். அதனாலேயே பிராச்சீன பர்ஹிசே, நீ நன்னா முயற்சி பண்ணு, நீ முயற்சி பண்ணி பகவான் உன்னோட ஹிருதயத்துக்குள்ள ஏறி உக்காந்தா உன்னோடு ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் இல்லாம ஆயிட்டு உனக்கும் சத்குணம் வந்து சேரும் அப்படின்னாக்குமே நாரத மகர்ஷி இங்க சொல்லின்னு இருக்கார். யதா எப்ப வாக்குமோ யம் ஏதொரு ஜீவாத்மாவை அனுகிரகணாதி பரம்பொருள் அனுகிரகிக்கிறார். அப்படி பகவான் ஆத்மபாவிதா பரம்பொருள் அனுகிரகிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஆத்மபாவிதா சதா நேரமும் பகவான் பரம்பொருளை அந்த ஜீவாத்மா தியானிச்சுருக்கிறதுனாலேயாக்கும். அதனாலேயாக்கும் பகவான் அந்த ஜீவாத்மாவை அனுகிரகிக்கிறதுக்கு ரெடியானது. சஹா அந்த பகவான் அனுகிரகிச்ச ஜீவாத்மா குடிகொள்ளற சரீரம் இருக்கிற மனுஷன் லோகேஜ வேதேஜ லோகத்திலையும் வேதத்திலையும் இந்த பிரகிருதியிலையும் வேதங்களிலையும் அதாவது நித்திய நைமித்திக கர்மங்கள் எல்லாம் അതിലെല്ലാം പരിനിഷ്ഠിതാം ദൃഢമായിട്ട് ഉറച്ച മതിയും ബുദ്ധിയെ ജഹാദി கைவெடியறார். அந்த பகவத் அனுகிரகம் கிடைச்ச ஜீவாத்மாவுக்கு பிரகிருதி விஷயங்கள் கிட்ட வைராக்கியம் வந்து சேருறது. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தால செய்யற ஹோம கர்மங்கள் எல்லாமே வேண்டான்னு வைக்கிறார். நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம். தஸ்மாத் கர்மசு பர்ஹிஷ்மன் அஜ்ஞானாத் அர்த்தகாசிஷு. தஸ்மாத் கர்மசு பர்ஹிஷ்மன் அஜ்ஞானாத் அர்த்தகாசிஷு மா அர்த்ததிருஷ்டிம் கிருதாஹ ஸ்ரோத்ர ஸ்பர்ஷிஷு அஸ்பிருஷ்டவஸ்துஷு. தஸ்மாத் கர்மசு பர்ஹிஷ்மன் அஜ்ஞானாதர்த்தகாசிஷு மா அர்த்ததிருஷ்டிம் கிருதா ஸ்ரோத்ர ஸ்பர்ஷேஷ்வஸ்பிருஷ்டவஸ்துஷு. நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிசிட்ட சொல்றதை அக்கமே பார்க்கிறோம். பிராச்சீன பர்ஹிசே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். அஜ்ஞானத்தால உண்மை மாதிரியும் சுகம் இருக்கிற மாதிரியும் தோண வைக்கும் அப்படின்னா கூடியும் உண்மையோடு டச்சில்லாத கர்மங்களில பிரமிக்க கூடாது. பர்ஹிஷ்மன் பிராச்சீன பர்ஹிசே
கூப்பிடுறார் நாரத மகர்ஷி. கிழக்க பார்த்து தர்பகளை விரிச்சு விரிச்சு நிறைய நிறைய யாக கர்மங்களை செஞ்சு கூட்டுறவரே, நீங்களும் வைதிக கர்மங்களாயிருக்கிற யாக யஜ்ஞங்களை நிப்பாட்டுங்கோ. பகவானில பரிபூர்ணமாயிட்டு நம்பிக்கையை வச்சு சரண்டர் ஆகுங்கோ. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்கிரகங்களுக்காയിട്ടുള്ള இந்த வைதிக கர்மங்களை எல்லாம் நிப்பாட்டுங்க. பகவத் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் வைதிக கர்மங்களும் பிரகிருதி விஷயங்களும் வேண்டான்னு உபேட்சிக்கிறதுக்கு தோணும். அஜ்ஞானத்தால சத்தியமாக்கும் அப்படின்னு தோணற கர்மங்கள், சந்தோஷம் கொடுக்கிற சத்தியம் அல்லாததான கர்மங்கள் இதிலொன்னும் பிரமிக்க கூடாது. தஸ்மாத், அதனால நான் சொல்றத கேளுங்களேன். அஜ்ஞானாது, அஜ்ஞானத்திலேந்து அர்த்தகாசிஷு குணம் இருக்கு அப்படின்னு தோண வைக்கிறதும், ஸ்ரோத்ரஸ்பர்ஷிஷு கேட்கறதுக்கு இன்பம் இருக்கிறதும், அஸ்பிருஷ்டவஸ்துஷு காரண சொரூபனோடு ஸ்பர்ஷம் இல்லாததும், அதாவது பகவத் தத்துவம் ஸ்பர்ஷிக்காத்ததும் ஆன கர்மசு കർമ്മങ്ങളില ഒരുപോതും അർത്ഥദൃഷ്ടിം നീ ഭ്രമിച്ചു പോകാതെ കർമ്മങ്ങളെ നീ മാ കൃതാഹ ഒരുപോതും ചെയ്യാതെ കർമ്മകാണ്ഡ വിഷയങ്ങളെ നീ ഒരുപോതും ഇനി ചെയ്യാതെ ഫുൾ സ്റ്റോപ്പ് വൈ. കർമ്മകാണ്ഡത്തിലെ ചൊല്ലിയിരിக்கிற விஷயங்கள் படி ഓരോ தேவகளுக்காயிட்டு ഓരോ யஜ்ஞங்களை நீ செஞ்சு கூட்டின்னு இருக்காய். யாக யஜ்ஞங்களால மோட்ச பிராப்தி அப்படிங்கிறது ஒருபோதும் கிடைக்காது. பக்தி ஒன்றினால மட்டும்தான் மோட்ச பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. എത്ര കാലമായിട്ടാക്കും നീ இப்படி கிழக்க பார்த்து பூமி ஃபுல்லா தர்பையை விரிச்சு விரிச்சு யாக கர்மங்களை செஞ்சு கூட்டுற? இந்த யாக கர்மங்களிலெல்லாம் நீ பலி கொடுக்கிற அந்த சாது மிருகங்கள் என்ன பாபம் பண்ணினா? அந்த பாபம் எல்லாம் நீ கூட்டி கூட்டி வச்சிருந்தல்லவா இருக்காய். அதனால நிப்பாட்டு உன்னோட வேலையை.